பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு பதிவுக்கு அப்புறம் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி இன்றைக்கி அது நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஆடி 18 பண்டிகையை முன்னிட்டு, ஆடி பெருக்கை முன்னிட்டு இந்த பதிவுன்னு வச்சுக்கங்களேன். இது என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கருவிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை பற்றி தெரியும். கருவிலிருந்து பிறக்காத குழந்தை எதுன்னு கேட்டால் கன்னிமார் தெய்வங்கள். இந்த கன்னிமார் தெய்வங்கள் எந்த ஒரு கருவிலிருந்து இவங்க பிறக்கலை அப்படிங்கிற ஒரு ஐதீக வரலாறு. இவங்க படைக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு அசுரர்களை அழிக்க இந்த தெய்வங்கள் சப்த கன்னிகள், கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய சப்த மாதாக்கள் என்று சொல்லுவார்கள் இவங்களெல்லாம். இவங்க ஒவ்வொருவரோட கடவுளோட அவதாரத்தில் தோன்றியவர்கள். எதற்காக இவங்க படைத்தாங்கன்னா, அசுரர்கள் ஒரு ரொம்ப ஒரு பலமுடையவராக இருந்தாங்க. அவங்க மனிதர்களாலேயும் தெய்வத்தினாலேயும் எங்களுக்கு எந்த ஒரு இது வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க வரத்தை பெற்றதுனால, இவங்க இந்த கன்னி தெய்வத்தினால் எங்களுக்கு எந்த ஒரு அழிவு இருக்கான்னு சொல்லி, இந்த கன்னி பெண்கள்னால அவங்களுக்கு ஒரு அழிவை உண்டாக்குத இவங்க சப்த கன்னிகளாக அவதரித்து, இவங்க இவங்களோட வழிபாடு என்று பார்க்கும்போது, பெரும்பாலும் இவங்க வழிபாடு ஒரு நிறையா கோயில் உருவமாக வச்சுருப்பாங்க. சப்த கன்னிமார்கள் சொல்லி உருவமாக வச்சுருப்பாங்க. சில இடத்துலலாம் இந்த ஆடி 18 முன்னிட்டு தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாட்டு ஒரு வருஷம் ஒரு தடவை இவங்களோட வழிபாட்டை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை வருடம் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பரமத்தி வேலூர் காவேரி கரை அருகில் இருக்கிறனால இந்த கன்னிமார் வழிபாடு எப்படின்னா, நாங்கள் செய்யக்கூடிய இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலலாம் கல்லை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கு பூஜை பண்ணி வழிபாடு வருங்க. 7 கல்லை வச்சுக்குவாங்க. இல்லாட்டி மண்ணை கூட 7 பிள்ளையார் மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்படி செஞ்சு அவங்க ஒரு செங்கலை கூட வச்சு கன்னிமாராக வழிபடுவாங்க. ஒரு கல் எடுத்து வழிபடுவாங்க. ஏன்னா அதில் அந்த சக்தி கிடைச்சிருமா, அதை வழிபடும்போது சக்தி கிடைச்சிரும் அப்படிங்கும்போது. இப்போ நாங்கள்லாம் இங்கே பரமத்தி வேலூர் பக்கம் இருக்கிறனால, காவேரி கரை இருக்கிறனால, நாங்கள் வருடந்தோறும் வருடம் இந்த ஆடி 18 திருநாளை முன்னிட்டு ஆடிப்பெருக்கு காவேரி தாய்க்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக. ஏன்னா எங்களுக்கு காவேரி தாய் அருகிலே இருக்கிறனால, நமக்கு பஞ்சத்தை தீர்க்க வந்த இந்த காவேரியோட நதி நிறையா பேர்த்துக்கு விவசாயத்துக்கெலாம் அந்த காவேரி தான் எங்களுக்கெல்லாம் உதவி செய்யுதுன்னு வச்சு. இந்த காவேரி தண்ணி தான் விளைநிலத்துக்கெல்லாம் ஒரு பயிரிடுறதுக்கு இந்த தண்ணி வந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடெலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வட திசையெல்லாம் செழிப்பாக இருக்குது. தென் திசையெல்லாம் ஒரு காஞ்சி போகிற நிலையில் இருக்கும்போது தான் அந்த அகத்தியர் மூலியமாக இந்த கமலத்தை தட்டி விட்டு காகம் தட்டி விட்டதுனால இது காவேரியாக விரிந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வரலாறு சொல்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த வரலாற்றுக்கு அந்த நதி ஒரு தெய்வமாக நமக்கு காட்சி, அது பெண்ணின் நதியாக காவேரியாக இருக்கிறனால அதை நம்ம வழிபட்டுக்கிட்டு வரும்போது இந்த வருடம் ஒரு முறையாகிச்சு அந்த ஆடி 18 அன்னைக்கு அந்த நீருக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக நம்ம அதை வழிபட்டு கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி வழிபாட்டு முறையிலும் அந்த காவேரி தாய்க்கும் இந்த கன்னிமார்களுக்கும், கன்னிமார் என்று சொல்லக்கூடியது வயதுக்கு வராத குழந்தைகள்லாம் அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த நேரத்தில் 18 அன்னைக்கு அந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய எங்கள் ஏரியாவிலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த காவேரி தாய்க்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக ஒரு படையல் போட்டு 7 பிள்ளையார் மாதிரி செஞ்சு ஒரு வழிபட்டு, ஒரு தாலி கயிறு மஞ்சள் கயிறுலாம் ஒரு இது போட்டு ஆண்கள் கையில் கட்டிக்கிறதும் பெண்கள் கழுத்தில் கட்டிக்கிறதும் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பிரதாயம் உண்டுன்னு வச்சுங்களேன். இப்போ நாங்கள் இந்த கன்னி தெய்வங்கிறது சொல்லக்கூடிய கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய 7 குழந்தைங்களை நாங்கள் அங்கே இருக்கிற எந்த குழந்தை வருதோ, சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும், ஒரு 5 வயசுக்குள்ளே, ஒரு 10 வயசுக்குள்ளே வயதுக்கு வராத குழந்தைகளை, குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கூட்டிகிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பாசி, தோடு, வளையல், ஒரு ஜாக்கெட் பிட்டு, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சுங்க. வருடம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பூவும் அதுக்கு கொடுத்துங்க. வருடம் அந்த கன்னி தெய்வங்களாக அந்த நிஜத்தில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு தெய்வமாக நினைத்து நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் வருடம். இது எங்களுக்கு வழிபட எங்களுக்கு அந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டையும் கொடுக்குது. மனதுக்கு நல்ல திருப்தியும் மனநிறைவும் கொடுக்குது. அதை பார்க்குறவங்களும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இதை செய்கிறீங்க நீங்கள்
அப்படின்னு வர்றவங்களும் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த காலத்தில் இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு. அதாவது நம்ம எங்கேயோ ஒரு கல்லுக்கு பூஜை பண்ணுறதோட நிஜத்தில் வாழக்கூடிய, ஏன்னா ஒரு நிஜத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் ஒரு தெய்வம் தான். ஏன்னா குழந்தைங்களே ஒரு கடவுளோட வரம் தான். அந்த கருவின் மூலமா அந்த குழந்தை பிறக்குது. ஆனால் கன்னிமார்கள் வந்து கருவிலிருந்து பிறக்காத இறைவனோட அவதாரங்கள். அவங்க வந்து அரக்கர்களை அழிக்க பிறந்தவர்கள். துஷ்டத்தை அவங்க வந்து ஒதுக்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய என்ன ஒரு இன்னல்கள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களே சப்த கன்னிமார்கள் தான். இந்த சப்த கன்னிமார்கள வந்து நம்ம வந்து வருட ஒரு முறை அவங்கள வந்து வழிபாடு செய்வதும், அவங்கள நினச்சு பூஜை செய்வதும், இந்த மாரி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தலாம் அந்த கடவுள் நமக்கு ஏற்படுத்தி குடுக்குறாரு. அப்படிங்கும்போது இந்த ஆடி 18 என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வான ஒரு நாள். ஆடி 18ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வான நாள். அந்த காவேரி தாய்க்கு நம்ம நன்றி சொல்ல விதமாக, இந்த 18 என்பது பஞ்சபாண்டவர்கள் வந்து இந்த மகாபாரதத்தில சொல்லக்கூடிய ஒரு தன்மை. 18 நாள் போர் நடந்ததுன்னு சொன்னாங்க. இந்த 18வது நாள் தான் போர் நிறைவு பெற்றுச்சு. 18வது நாள் தான் போர் நிறைவு பெற்று, அன்னைக்கு எல்லாமே இந்த நிறைவு பெற்றதுக்கு உண்டான ஒரு பூஜை பண்ணி, வழிபாடு பண்ண ஒரு நிகழ்வும் இந்த நிகழ்வாக இந்த ஆடி 18 கொண்டாடப்படுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா, அந்த ஆடி 18 வரைக்கும் அ ஒரு 18 நாள் போர் செஞ்சாங்க. மகாபாரதத்தில இந்த நம்ப அந்த போரெல்லாம் பார்த்துருப்போம். அந்த போர் சண்டை நடந்து 18 நாள் தான் நிறைவான நாள்ல, அந்த நிறைவான ஒரு நாள அந்த வழிபாட்டு இருந்தவர் முன்னோர்கள், அதாவது இறந்தவங்களுக்கும் ஒரு சாமி கும்பிடுறக்கூடிய ஒரு தன்மையாக, அதேமாரி நம்ம கருவிலிருந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா, அந்த குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு இந்த கன்னிமார்கள் பூஜை செய்யும்போது, அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட ஒரு தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு தன்மையும், பிறந்த குழந்தை சிறு வயசுல ஒரு இறக்கக்கூடிய தன்மை இருந்தாலும், அவங்களுக்கு இந்த மாரி ஒரு தன்மைலாம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு, இந்த மாரி ஒரு நிலைப்பாடெல்லாம் செய்யும்போது, நமக்கு அவங்களோட தோஷங்கள் நமக்கு எதுவும் இல்லாம, அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு பெறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அந்த காலத்தில ஒரு போர் நடந்த ஒரு நிகழ்வாக எண்ணி, அந்த போருக்கு ஒரு நிவர்த்தி பெற்ற ஒரு நாளாக, அதனால தான் இந்த 18 முடியிற வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யக்கூடாது. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். அந்த அம்மனோட அவதாரமாக இந்த 7 சப்த கன்னிமார்களும் அவதரித்தார்கள் என்ற ஒரு நிகழ்பாடு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு. சப்த கன்னிகள். பிராமி என்று சொல்லக்கூடியது முதல் தெய்வமாக இருக்கக்கூடியது. அது அடுத்தது வந்து மகேஸ்வரி 2வது தெய்வமாக சப்தகன்னிகள் வர்றது. கௌமாரி 3வதாக வருகிறது. நாராயணி 4வதாக வருகிறது. இந்திராணி 5வதாக வருகிறது. வராகி அம்மன் 6வதாக வருகிறது. சாமுண்டீஸ்வரி 7வதாக வருது. இந்த 7 சப்தகன்னிகளுக்கும் 7 பேர் உண்டு. இவங்க 7 பேரும் வந்து கடவுளோட அவதாரம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட அவதாரத்தில் இவங்க அவதரித்தவர்கள். இதுக்கு ஆதிபராசக்தியோட ஒரு அனுகிரகம் இந்த சப்த கன்னிகளுக்கு உண்டு என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ இந்த மாரி ஒரு வரலாறு நிகழ்வையெல்லாம் இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஏன் குடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு காக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்காக இந்த இந்த சப்த கன்னிகளும் படைச்சிருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த தீய அரக்கர்கிட்டருந்து நம்மளை வந்து காக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால சப்த கன்னிகளோட வழிபாடு நம்ம செய்வது, நம்ம குடும்பத்துக்கும், நம்மளோட குலத்துக்கும், நம்மளோட அங்காளி, வங்காளி இருக்கிற ஒரு குலதெய்வத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையை கூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால தான் இந்த ஆடி மாதம் என்றாவே நான் வந்து ஜோதிட ரீதியா 12 ராசிக்கும் பலன் போட்டிருக்கிறேன். ஆடி மாதம் எல்லாமே பங்காளி வீட்டு வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்து வர வேண்டும். இது செய்வது சிறப்பை தரும். நம்ம வீட்ல அடுத்து வரக்கூடிய அனைத்து சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும் என்பது சாஸ்திரம் சொல்லப்பட்டது. அதனால தான் ஆடி மாதத்துல எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யக்கூடாம, அவங்க வந்து தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் ஒதுக்குனாங்க. அந்த மாரி இந்த தெய்வ வழிபாடுங்கிறது அம்மனுக்குரிய வழிபாடும், அதே மாரி கன்னிமார்களுக்கு உண்ட வழிபாடும் இந்த ஆடி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நிகழ்கிறது நண்பர்களே. இதை ஒவ்வொருத்தரும் மறந்து விடாம, இந்த மாரி ஒரு நிகழ்வையெல்லாம் நம் வருடத்துக்கு ஒரு நாள் இந்த ஆடி 18 அன்னைக்கு இந்த சப்த கன்னிமார்களை வழிபடுவது நம் குடும்பத்துக்கு, நம் குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், நமக்கு வரக்கூடிய தீய சக்திகிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த சப்த கன்னிமார்கள் நம்மளை காக்கக்கூடிய வல்லமையும் இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேலிலிருந்து சந்திரன். நீங்கள் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருமே தங்களோட கருத்துக்களையும், தங்களோட கமெண்ட்களையும் நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கொண்டு நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கருத்தை சொல்லுங்கள். இதுக்கு லைக் பண்ணுங்கள். இதுக்கு மறக்காமங்க, ஒவ்வொரு லைக்குமே எனக்கு முக்கியமானது. உங்களோட கருத்துக்களும் முக்கியமானது. அனைவரும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.